கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்தில குறிப்பா இந்த சோஷியல் மீடியா காலத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர்ஸ குறித்து, ஊழியக்காரங்கள குறித்து, போதகர்கள குறித்து, சர்ச்சஸ குறித்து என்ன பண்றாங்க, இவங்க ஒரு ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, நியாய தீர்ப்பு குடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதாவது இவங்க சரியில்ல, அவங்க சரியில்ல, பணத்துக்காக அவங்க ஊழியம் பண்றாங்க, புகழுக்காக ஊழியம் பண்றாங்க, தன்னையே பெருசுபடுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, மத்தவங்கள குறித்து இவங்க என்ன பண்றாங்க, ஒரு வீடியோஸ் போட்டுக்கொண்டே இருக்காங்க. இல்ல, அதாவது என்னன்னா, இவங்க உத்தமன் மாரியும், மத்தவங்க எல்லாம் கெட்டவங்க மாரியும் அவங்க போட்டுக்கொண்டே இருக்காங்க இல்லையா? அவங்க செய்றது தவறாவே இருக்கட்டுமே, தவறு தான் இல்லையா? அதாவது தேவனுடைய வார்த்தைய வைத்து பணம் சம்பாதிப்பதுங்கிறது பாவமான செயல். அது கரெக்ட்டு தான். ஆனாலும் அந்த பாவமான செயலை யாரு உணர்த்தணும்னா, தேவன் தான் உணர்த்தணும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம நியாயாதிபதியைப் போல நீதியுள்ள நியாயாதிபதி யாருன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து தான். அவருடைய வேலைய நம்ம எடுத்து நம்ம என்ன பண்றோம், இவங்க தப்பு, அவங்க தப்பு, அவங்க காசுக்காக ஊழியம் பண்றாங்க, இவங்க காசுக்காக ஊழியம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தேவையில்லாத வேலையை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அதான் பவுல் சொல்றாரு. வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, 1 கொரிந்தியர் 4:5 ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அதுதான் எதற்காக அந்த ஊழியக்காரன் அந்த ஊழியை செஞ்சாங்கிறது யார் சொல்லணும், கடவுள் தான் சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு கடவுளுடைய வேலையை நம்ம எடுத்துக்கிறோம். மேபி நிறைய பேர் சொல்லலாம், இல்லை அப்போ தவறு நடக்குது, நம்ம சுட்டி காமிட்டு கரெக்டு தான், தவறு நடக்குது, அந்த இடத்துல நமக்கு என்ன வேலை, நம்ம விலகி போகணும். நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய வார்த்தையை சொல்லணும், உண்மையான வசனம் என்னன்னு நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளுடைய வேலை. நம்ம அதை விட்டுக்கிட்டு நீ சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்லி நம்ம அதை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வெறுப்பை விதைத்து கொண்டே இருக்கிறோம். இதை பார்க்குறாங்க இல்லையா, நீங்கள் பாருங்களேன், ஒரு கிறிஸ்டின் மீடியாவில் வசனத்தை கேட்கிறத விட ஊழியக்காரங்களை அவங்கள கொச்சைப்படுத்தி ரோஸ்டிங் கிறிஸ்டின் ப்ரீச்சர்ஸ்னே சேனல் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சேனல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அதே தான் வேலை. அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க. அந்த வசனத்தை கடவுள் கொடுத்தாரான்னு சொல்லி நமக்கு தெரியுமா என்ன? நமக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிறோம். இல்லை, இவங்க தப்பு, இவங்க வேஸ்ட்டு. கரெக்டு தான், அவங்க பணத்துக்காக ஊழியம் செய்தாலும் நம்மளுடைய வேலை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தையை சொல்றதான் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் பெரேய பட்டணத்தை போல மாத்துறதான் நம்மளுடைய வேலையா இருக்கும். நிறைய நேரம் அது பண்றது கிடையாது. நம்ம வார்த்தையை சொல்றதே கிடையாது. நமக்கு தேவை என்னன்னா வியூஸ் வரணும், இல்லை நிறைய வியூஸ் வரணும், நம்மளுடைய சேனல் பெருசாகணும், நம்மளுடைய ஊழியம் பெருசாகணும், மற்ற ஊழியங்களை குறை சொல்லி நம்ம ஊழியத்தை பெருக்கணும். இதுதான் அவங்களோட மோட்டிவா இருக்கு இல்லையா? அதான் சொல்ற, கடவுள் வரும்போது நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கு,